வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டிமன், அத்தியாயம் 139. தீரன் லாபியில் சித்துவுடன் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தாள் தியா. அவனை கவனித்த தியா அவன் முகத்தில் இருந்த வாட்டத்தை உணர்ந்தவள், ரொம்ப பேசிட்டோமோ என்று அவளது உள்மனம் சொல்லவும், அவனெல்லாம் அப்படி பேசினாதான் இங்கிருந்து கிளம்புவான். நீ வேணா பாரு தியா, நாளைக்கே தீரன் இங்கிருந்து ஓடுறானா இல்லையான்னு. இனிமேல் நம்ம பக்கம் வர்றதுக்கு கூட கொஞ்சம் யோசிப்பான். அதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். அன்று முழுக்க தியாவிற்கு தீரனை திட்டியதுதான் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. தியா தனது தந்தையிடம் கூட சரியாக பேசவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் தன் குழந்தையுடன் உறங்கச் செல்ல தியாவிற்கு உறக்கமே வரவில்லை. அப்பொழுது மனம் கேட்காமல் தியா பால்கனி வழியாக தீரனின் அறையை எட்டி பார்க்க அவன் அறையில் விளக்கே எரியவில்லை. ஒரு வேளை கிளம்பிட்டானா என்று யோசித்து கொண்டே படுத்திருந்தாள் தியா. லாபியில் உட்கார்ந்திருந்த தீரன் சித்துவிடம் பேசிக்கொண்டிருந்தான். என்னால் முடியலடா, எப்படி தான் இவளை சமாளிக்க போறேனோ என்று தீரன் தன் தலையை பிடித்து கொள்ளவும், தீரா, உனக்கு மட்டும் இல்லை, இங்கே 90% ஆண்களுக்கு தன்னோட பொண்டாட்டியை ஹேண்டில் பண்ண தெரியாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது யூனிவர்சல் ப்ராப்ளம் என்று சொல்லவும், டேய், நான் யூனிவர்சல் ப்ராப்ளத்தெல்லாம் கேட்கல, ஏன் ப்ராப்ளம்க்கு ஒரு வழியை சொல்லு என்று தீரன் கேட்க, வேற வழியே இல்லை, அவங்க கோபம் குறையிற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும் என்று சித்து சொல்லவும், தீரன் ஏதோ யோசிக்க, என்ன தீரா என்றான். இல்லை, ஏதோ காரணம்னு சொன்னார்ல அவ அப்பா என்று தீரன் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீரா, நீ எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத என்றான் சித்து. இல்லடா, நானும் கிளம்புறேன் என்று தீரன் சொல்ல, தீரா, சொல்றதை கேளு, நீ இப்போ அவங்க கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோ என்ற சித்து தன் கை கடிகாரத்தை பார்த்தவன், சரி தீரா, நான் கிளம்புறேன், என்னானாலும் அவங்க கிட்ட கோபம் மட்டும் படாத, அவங்க அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லிய சித்து தனது லக்கேஜை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். சரவணனை பார்த்த சித்து, சரவணா பார்த்துக்கோ, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லவும், சரிங்க சார் என்ற சரவணன் சித்துவின் லக்கேஜை காருக்குள் வைத்துவிட்டு தீரனிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சித்துவை அனுப்ப கிளம்பினான். அன்றிரவு சரியாக தூக்கம் வராத தியா காலை வெகு நேரம் கழித்துதான் கண் விழித்தாள். உடனே எழுந்தவள், தீரன் இருக்கிறானா இல்லை கிளம்பிவிட்டானா என்று யோசித்து கொண்டே பால்கனிபுரம் ஓட, தீரனோ அவனது பால்கனியில் கூலாக கையில் காஃபி கப்புடன் நின்று கொண்டிருந்தவன் தியாவை பார்த்ததும் ஹாய் என்று சொன்னான். அவனை பார்த்த தியா தன் தலையிலேயே அடித்து கொண்டவள், இவனுக்காக ராத்திரி பூரா தூங்காம இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும் என்று புலம்பியவள் அறைக்குள் சென்றாள். ஆபீஸிற்கு கிளம்பிய தியா தனது உடைமைகளை தயார் செய்ய வழக்கம்போல் தியாவின் தந்தை குழந்தைக்கு காலை உணவை ஊட்டி கொண்டிருந்தார். தியா எதுவும் பேசாமல் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். தியாவும் தீக்ஷுவும் கிளம்பி வெளியே வர தீரன் கேட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் குழந்தை பாய் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தது. தீரன் பாய் சொல்லவும், குழந்தையோ தியாவையே பார்த்து கொண்டிருக்க அருகில் இருந்த தியாவின் தந்தை குழந்தையின் கையை பிடித்தவாறு அவனுக்கு டாட்டா காண்பிக்கவும் அதை கவனித்தாள் தியா. போதும், வந்து காரில் ஏறி தீக்ஷு என்று கத்தவும் குடுகுடுவென்று காரில் வந்து ஏறியது தீக்ஷு. தீக்ஷு தன் தாத்தாவிடம் பாய் சொல்ல தியா அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்றதும் தீரன் சற்று நேரத்தில் கிளம்பி சரவணனுடன் தியாவின் ஆபீஸிற்கு சென்றான். தீரன் ஆபீஸிற்கு வரவும் அவனை பார்த்த தியா வேறு வழியில்லாமல் அவனுக்கு புன்னகைத்தபடியே குட் மார்னிங் சார் என்று விஷ் பண்ணவும் அங்கிருந்த மற்றவர்களும் தீரனை பார்த்து தங்களது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்தனர். தீரனை பார்த்த ஸ்ரவனுக்கு முதல் நாள் தன்னை தீரன் பிழிந்தடித்தது நினைவு வரவும் தீரனிடமிருந்து சற்று ஒதுங்கி போய் நின்று கொண்டான். அன்று தீரன் தனது ப்ராஜெக்ட் பற்றி அந்த டீமுடன் டிஸ்கஸ் செய்து கொண்டு தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க தியாவிற்கு உள்ளுக்குள் ஊர்த்தலாக இருந்தது. நேற்று தான் நடந்து கொண்டதன் விளைவாகத்தான் தீரன் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறான் என்று நினைத்தவளுக்கு சற்று நிம்மதியாகவும் இருந்தது. இவன் இப்படி கொஞ்சம் தள்ளி இருந்தாலே போதும் என்று நினைத்தவள் கேபினில் இருந்து வெளியே வர அப்பொழுது தீரன் உள்ளே வந்தான். இருவரும் ஒருவரின் மீது ஒருவர் மோதிக்கொள்ள, சாரி என்ற தியா, சொல்லுங்க என்றாள். கேபினுக்கு உள்ளே வந்தவன் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, சொல்லுங்க மிஸ்டர் தீரன், என்ன வேணும் என்று கேட்கவும்,
என் பூனைக்குட்டி தான் வேணும் என்று தீரன் சொல்லவும், அதானே எங்கடா இவன் திருந்திட்டானோன்னு நினச்சிட்டேன் என்று தன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாள் தியா. தியா சொல்வது தீரனின் காதில் லேசாக விழ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை பேபி என்று தீரன் சொல்லவும், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள் தியா. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது என்று தீரன் சொல்லவும், என்ன டீட்டெயில் என்று தன் கையை கட்டிக்கொண்டு தியா கேட்க, அவள் அப்படி தெனாவட்டாக நிற்பதை பார்த்த தீரன், இவளை ஏதாச்சும் பண்ணணுமே என்று யோசித்தான். மிஸ்டர் தீரன், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று தியா சொல்லவும், மேடம் மறந்துட்டீங்களா, நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டர், ஃபுல் ப்ராஜெக்டுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்று தீரன் சொல்லவும், எரிச்சல் அடைந்த தியா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேளுங்க என்று தியா எரிச்சலடைய, அதான் சொல்லிட்டேனே என்றான் தீரன். தியா அவனை பார்த்து முறைக்க, வேண்டுமென்று அவளை வெறுப்பேற்ற எண்ணிய தீரன் அவளிடம் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கவும் தியாவும் விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் தியாவால் பதில் சொல்ல முடியாமல் திணறி போகவும் தீரன் லேசாக சிரிக்க, தீரனை கவனித்த தியாவிற்கு புரிந்துவிட்டது தீரன் வேண்டுமென்றே செய்கிறான் என்று. மிஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்ற தியா அங்கிருந்து எழுந்திருக்கவும் அவள் கையை பிடித்து கொண்ட தீரன் அவளை இழுக்க, தியா நிலை தடுமாறி பூக்குவியலாக அவன் மடியில் வந்து விழுந்தாள். தீரன் அவளை காதலோடு பார்க்க அவனிடமிருந்து எழ முயற்சி செய்தாள். ஆனால் அவனோ தியாவை விடாமல் தன் மடியிலேயே இறுக்கமாக பிடித்து கொண்டான். மிஸ்டர், என்ன பண்றீங்க என்று தியா திமிர, வசமா மாட்டிக்கிட்டியா பொண்ணுக்குட்டி என்று தீரன் கேட்கவும், என்னை விடு தீரா, இது ஆஃபீஸ், யாராவது வந்துட போகிறாங்க என்று தியா சொல்லவும், வந்தா வரட்டும் என்றவன், இன்னைக்கு தானே என் பூனைக்குட்டி சிக்கிருக்கு, எவ்வளோ நாளாச்சு என்றவன் அவளது இதழை பார்க்க, ஐயோ தியா, அவ்வளோதான் இன்னைக்கு என்று நினைத்தவள், தீரா ப்ளீஸ் வேணாம் என்று சொல்லவும் தீரனோ, ஆனால் எனக்கு வேணுமே என்று சொல்ல, தீரா விடு என்று திமிரவும் அவளை மேலும் இறுக்கமாக பிடித்து கொண்டவன் அவளது இதழை நெருங்கினான். தியா பயத்தில் தன் கண்களை இறுக மூடிக்கொள்ளவும் தீரன் அவளை பார்த்து ரசித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு தியா கண்விழித்து பார்க்க தீரன் தன்னை எதுவும் செய்யவில்லை என்று உணர்ந்தவளது கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க என்று தியா கேட்க, பார்த்தா தெரியல, என் பூனைக்குட்டியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்றான் தீரன். சீ, ரொமான்ஸா, என்னை விடு தீரா என்று தியா சொல்லவும், அப்போ நீயே உன் தீரனுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு போ என்றான் தீரன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்றவள் அவனிடமிருந்து திமிரினாள். அவனது பிடியை மேலும் இறுக்கிய தீரன், அப்ப சரி, இங்கிருந்து நீ எந்திரிக்கிறதுக்கும் சான்ஸே இல்லை என்று தீரன் சொல்லவும், ப்ளீஸ் விடு தீரா, யாராவது பாத்திர போறாங்க என்று தியா கெஞ்ச ஆரம்பிக்கவும், ஏய், நீ எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, ஆனால் இப்படி கெஞ்சாத, எனக்கு பிடிக்கல என்று தீரன் கோபமாக சொல்லவும் தீரனை தியா கேள்வியாக பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற என்று தீரன் கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள். இருவரின் விழிகளும் மோதிக்கொள்ள அவனது சூடான காற்று தியாவின் காதோரம் வீசவும் தீரன் மெல்ல அவளது இதழை தீண்டினான். பதற்றமான தியா அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளவும் தீரனோ அவளது இதழை சட்டென கவ்விக்கொண்டான். எவ்வளவு முயன்றும் அவளால் அவனிடமிருந்து தன் இதழை பிரிக்க முடியவில்லை. சில கணங்களில் தியா அமைதியாகிவிட அவனது இதழ் தீண்டலில் அவளது பெண்மை மெல்ல மலர ஆரம்பித்தது. அவள் கண்களில் இருந்த ஏக்கத்தை பார்த்த தீரன் தன் பல நாள் தேக்கி வைத்திருந்த தனது காதலை அவளது இதழ் வழியே மெல்ல உணர்த்தினான் தீரன். தியாவோ தீரனது இதழ் பட்டதும் தன்னை மறந்து அவனது இதழ் முத்தத்தில் தொலைய ஆரம்பித்தாள். தனது ஆசை தீர தீரன் தன்னவளை முத்தமிட்டான். தியா மூச்சு வாங்க சிரமப்படவும் அவளை மெல்ல தன்னிடமிருந்து விலக்க தியாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் சிலையென அப்படியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பார்வையில் தீரன் தனக்கான காதல் இன்னும் அப்படியே அவளிடம் இருப்பதை உணர்ந்தவன் தனது பிடியை தளர்த்தவும் அவனிடமிருந்து எழுந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் தன் உடைகளை சரி செய்து கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றாள். அவளது இந்த அமைதியே
இன்னும் தியாவின் மனதில் தான் இருக்கிறோம் என்பதை தீரன் உறுதி செய்து கொண்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.